அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகின்ற நவம்பர் 30ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது சாதாரண அமாவாசை கிடையாதுங்க. இது ஒரு பயங்கரமான அமாவாசையாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. இந்த அமாவாசையின் போது பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்களானது ஏற்பட போகிறது. அந்த ஒரு மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை தரப்போகின்றதா? இவர்களுக்கு சென்ற காலத்தை பார்க்கும் பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோக்கிய குறைபாடுகளும், அதே போல் குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளுமே பார்த்தீங்கன்னா காணப்பட்ட நிலைகளானது மாறுமா? இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஒரு அமாவாசையானது பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று நிகழ்வதனால இந்த அமாவாசை ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரியதாக சொல்லப்படுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இது சனிக்கிழமை அன்று நிகழ்வதனால சனி பகவானுக்கு உகந்த நாளில் வருவதனால இந்த அமாவாசை கூடுதல் சிறப்பை பெற்றுள்ளது. அதே போல் இந்த சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா தீரும். அதனால சனி பகவானை அந்த நாளில் பார்த்தீங்கன்னா மறவாமல் வணங்கிக்கோங்க. அதோடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலுமே நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடுகளை செய்யும் பொழுது அவர்களும் பார்த்தீங்கன்னா மன நிறைவோடு நமக்கு அருள் ஆசியை வழங்குவார்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரக்கூடிய அமாவாசை அன்று உங்களுடைய கடமைகளை தவறாமல் முன்னோர்களுக்கு செய்திடுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் யோகமான ஒரு காலகட்டங்களாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாங்க. ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது உங்களுக்கு உண்டாகும். வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டமிடுவீர்கள். வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உங்களுக்கு உண்டாகும். பங்கு வர்த்தகத்தில் லாபங்களானது வருங்க. மாணவர்களுடைய படிப்பில் கூடுதல் அக்கறையை காட்ட வேண்டும். அலுவலகத்தில் வேலை பளுவானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்கப்பெறும். குடும்ப உறுப்பினர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எதிலுமே கவனமாகவும் செயலில் சுறுசுறுப்புடன் செயல்படுவது நல்லது. தொழில் விஷயத்தில் வாய்ப்புகளும் வேலையில் சாதக சூழலும் பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. உங்களுடைய லாபங்களானது அதிகரிக்கும். புதுமையான யோசனைகள் மூலமாகவே எதிர்பார்த்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திலும் பணியிடத்தினுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா இனிமையை கடைபிடிக்கவும். இதுவரைக்கும் இருந்த ஆரோக்கிய பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும். உறவுகளில் இணக்கமான ஒரு சூழலானது இருக்கும். இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே சந்தோஷங்கள் நிறைந்ததாக இருக்கும். காதலானது கைகூடும். திருமணம் வரை செல்லும். அதேபோல் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப செலவுகளானது உங்களுக்கு ஏற்படுங்க. நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இப்பொழுது நடத்தி முடிப்பீர்கள். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளானது இருக்கிறது. அதே போல் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீர். வியாபாரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளானது உண்டாகுங்க. எல்லா விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா கராராக இருக்கக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் கொஞ்சம் ஆர்வங்களானது குறையும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை பளுவானது அதிகமாகவே இருக்குங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது. இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு காரிய தடை தாமதங்களானது நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். எதிர்ப்புகளானது விலகுங்க. பொருளாதாரங்களானது உங்களுக்கு உயரும். நினைத்த காரியத்தை வெற்றிகரமாகவே செய்து முடிப்பீர்கள். அதே போல தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கும். அதேபோல் வீண் கவலைகளானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. அடுத்தவர்களுடைய விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களுடன் பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது. வியாபார போட்டிகள் அனைத்துமே உங்களுக்கு குறையும். எல்லா துறைகளிலுமே லாபங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் பார்த்தீங்கன்னா செயலாற்றுவார்கள். வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். மேலதிகாரிகளுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலையானது நிலவும்.
குடும்பத்தில் சுப காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க. திருமண முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனையே கொடுக்கும். சிலருக்கு புத்திர பாக்கியங்களானது உண்டாகுங்க. வாய்க்கு ருசியான உணவுகளை நீங்கள் உண்பீர்கள். கணவன் மனைவி ஒருவரது பேச்சை மற்றவர்கள் கேட்பதன் மூலமாக நன்மைகளானது உண்டாகும். பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை. நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வந்து பார்த்தீங்கன்னா திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். தடைகளானது உங்களுக்கு விலகும். பணவரவானது திருப்தியை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்களானது உண்டாகுங்க. மனோதைரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. புத்தி தெளிவுகளானது உங்களுக்கு உண்டாகும். தொழிலானது வந்து பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்குங்க. முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் துறையினருக்கு சந்தோஷமான நிலைகளானது இப்பொழுது காணப்படுங்க. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையானது நீங்கும். எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. நண்பர்கள் மூலமாகவே உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். அதே போல மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலைகளானது இப்பொழுது விலகும். விளையாட்டு போட்டிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. விடுமுறையில் மகிழ்ச்சியான பொழுதுபோக்கில் நீங்கள் ஈடுபடலாம். மேலுமே இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணவரவானது அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகிச் செல்வார்கள். தொழில் வியாபாரத்தினுடைய போட்டிகளானது நீங்கி நன்கு நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களது வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவரது உதவியானது கிடைக்குங்க. முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களினுடைய ஆதரவும் இப்பொழுது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாதனையான பேச்சாளர் மேலதிகாரிகளினுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டும் பெறுவர். மேலுமே உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பிள்ளைகளினுடைய நலனுக்காக பாடுபடுவீர்கள். விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கும். தடைபட்டு வந்த திருமண காரியங்களானது இப்பொழுது சாதகமாகவே நடந்து முடிக்குங்க. அதேபோல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் வீண் விவாதங்கள் தோன்றும். அதேபோல் கவனங்கள் தேவை. விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தைரியத்துடன் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களானது நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக காணப்படுது. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியினுடைய காரணமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றியடையும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது விலகும். வருமானங்களும் அதிகரிக்கும். என்றாலுமே இந்த ஜென்ம ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்கக்கூடிய சூரியனால உடல்நிலையில் கவனமாக இருப்பது அவசியம். அதேபோல் வேலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா படபடப்பும் யோசிக்காமல் செய்யக்கூடிய நிலைகளும் இருக்குங்க. அதனுடைய காரணமாக எதிர்பார்ப்புகள் இழுபறியாகலாம். சுக்கிரனுடைய சஞ்சாரங்கள் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால பணவரவிற்கும் சந்தோஷத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா குறைவுகள் இருக்காது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மிக எளிதாகவே நிறைவேறும். அடுத்ததாக அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்படக்கூடிய வேலைகள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய நட்சத்திரநாதன் சனி பகவான் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்களை ஏற்படுத்துவார். வேலை வலுவை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார். பொறுப்பாக செயல்பட வைப்பார். நினைத்த வேலைகளை உடனே செய்து கொள்ள முடியாத அளவிற்கு சூழ்நிலைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. 6ஆம் இடத்திற்கு சனி பகவானினுடைய பார்வைகள் கிடைப்பது எல்லாவற்றையுமே சமாளித்து விடக்கூடிய சக்திகளை வந்து உண்டாக்கும். எதிர்ப்பு ஏற்பட்டாலுமே அவற்றை இல்லாமல் செய்வீர். உடல்நிலையில் முன்னேற்றங்கள் ஏற்படும். வழக்கில் சாதகங்களானது உண்டாகும். ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டு இருக்கக்கூடிய ஜீவனாதிபதி சூரியனுக்கும் சனி பகவானினுடைய பார்வைகள் உண்டாவதனால செய்து வரக்கூடிய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் வேண்டும். புதிய முதலீடுகள் செய்வதற்கு முன்பாக பலமுறை யோசிக்க வேண்டும். அரசு பணியில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையாக செயல்படுவது நல்லது. இல்லையெனில் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட சிக்கலுக்கு ஆளாக வேண்டியும் இருக்கும். கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களை நீங்கள் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டங்களாக காணப்படுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருப்பதனால செயல்களில் தடுமாற்றங்களானது ஏற்படும். வரவுகள் இழுபறியாகும். நினைத்த வேலைகளை உடனடியாக நடத்தி கொள்ள முடியாமல் போகலாங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய கேது பகவான் நன்மைகளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார். வருமானத்திற்கு வழிவகுப்பார். அதேபோல் இந்த காலகட்டங்கள் முழுவதுமே சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால பொன்பொருள் சேர்க்கையானது இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலையானது காணப்படுங்க. கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையானது அதிகரிக்கும். சனி பகவானால தாயாரினுடைய உடல் நலனில் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் அக்கறையை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் புதிய சொத்துக்கள் வாங்கும்போது வில்லங்கங்களை பார்த்து வாங்குவது நன்மையாக இருக்கும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.